சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மீனா இருந்துட்டு முத்துவை பார்க்கறதுக்காக ஷெட்டுக்கு வராங்க. என்னாச்சு மீனா, இவ்வளோ தூரம் வந்திருக்க? இல்லைங்க, சும்மா தான் உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன். உண்மையாவா? வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, ஏதோ ஒரு மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சு, அதனால தான் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏங்க, நான்லாம் இங்கே வரக்கூடாதா? இல்லை மீனா, அப்படி சொல்லலை, திடீர்னு வந்திருக்கியா, அதனால தான். என்னாச்சு ஏதாச்சும்? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படி முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக திடீர்னு மீனா இருந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க. திடீர்னு வாமிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே முத்து வந்து ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு, டேய் முத்து, இப்போ கூட வாடா, உனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா ஆச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் இப்போதைக்கு கார் ஓட்ட முடியாது, நீங்கள் யாருனா கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, சரியாக போயிடும், சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலை போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நார்மலாக தான் இருந்தேன், அப்புறம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், டே முத்து, ஒருவேளை நீ அப்பாவாக கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு முத்துவும் மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கே ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் முத்துவோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.